Welcome to Joe Math. I am Jyotilakshmi, Maths Tutor. Students, இன்னைக்கு கிளாஸில் நம்ம அல்ஜிப்ராவில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் quadratic equations பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த quadratic equationsோட roots என்னது, that is zeros of the quadratic equation or roots of the quadratic equation, sum of the rootsனா என்ன, product of the rootsனா என்ன, அதை வச்சு எப்படி equation form பண்ணுறது, இதெல்லாம் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். Let us get into the classroom. ஸோ quadratic equations இது நீங்கள் லோயர் கிளாஸில் படித்தது தான். quadratic equationsனால் என்ன அப்படின்னா, it is an expression having, it is an equation. Equation means equation or quadratic expression எடுத்திங்கன்னா it is an expression with degree 2. டிகிரி வந்து 2 இருந்துச்சுன்னா அது வந்து algebraic expression என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா quadratic expression சொல்லுவோம். ஃபார் an example இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, x² + 1, it is a quadratic expression. Okay, x² + 1. இன்னும் another examples பார்த்தீங்கன்னா 2x² + 5x + 1. It is also a quadratic expression. Another example, x² - 2. It is also a quadratic expression. இந்த மாதிரி many examples நம்ம கொடுக்கலாம். இந்த ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அதனுடைய டிகிரி பாருங்கள். டிகிரினா உங்களுக்கு தெரியும், ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் இன்வால்வ் இன் த எக்ஸ்ப்ரெஷன். இந்த வேரியபிளில் இன்வால்வ் ஆகிருக்கிறது ஒன்லி எக்ஸ். ஸோ அதனுடைய ஹையஸ்ட் பவர் 2. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 2. ஹியர் ஆல்சோ வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் 2. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா குவாட்ராட்டிக் எக்ஸ்ப்ரெஷன். தட் இஸ் டிகிரி 2 இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பவர் தான் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிகிரி 2 இருந்ததுன்னா அதை வந்து குவாட்ராட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்லுவோம். இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்ப்ரெஷனை வந்து அப்படியே ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா +1 = 0 இப்படி போட்டால் இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆகிடும். ஸோ எல்லா எக்ஸ்ப்ரெஷனையும் ஈக்குவல் டு எனி கான்ஸ்டன்ட், நாட் ஓன்லி 0, எனி கான்ஸ்டன்ட், நார்மலாக 0ன்னு போடுவோம் நம்ம. ஸோ இதுவும் என்னது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த மாதிரி ஈக்குவல் டு எக்ஸ்ப்ரெஷனில் ஈக்குவல் டு வந்து அந்த சைடு ஒரு கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஈக்குவல் டு சைன் இருந்ததுன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஈக்குவல் டு சைன் இல்லாமல் இப்படி இருந்ததுன்னா அதை குவாட்ராட்டிக் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம், தட் இஸ் குவாட்ராட்டிக் எக்ஸ்ப்ரெஷனோட ஜென்ரல் ஃபார்ம் என்னதுன்னா ax² + bx + c = 0. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லும்போது இங்கே 0 வரும், ஈக்குவேஷன் இல்லைன்னா எக்ஸ்ப்ரெஷன். ஸோ குவாட்ராட்டிக் எக்ஸ்ப்ரெஷனோட ஜென்ரல் ஃபார்ம் இதுதான். ஸோ இங்கே ஏ பார்த்தீங்கன்னா இந்த ஏவோட வேல்யூ மட்டும் என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா நாட் ஈக்குவல் 0வாக இருக்கக்கூடாது. ஏவோட வேல்யூ எப்போவுமே 0வாக இருக்கக்கூடாது. 0வை தவிர இட் கேன் டேக் எனி அதர் ரியல் வேல்யூ. அப்புறமா ஆல்டுகெதர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஆர் ரியல் நம்பர்ஸ். அந்த ரியல் நம்பர்ஸில் 0வும் ரியல் நம்பர்ஸ் தான், 0வும் ரியல் நம்பர் தான். ஸோ இந்த ஏ மட்டும் என்னவாக இருக்கக்கூடாதுன்னா 0 இருக்கக்கூடாது. 0வை தவிர எந்த ரியல் வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். பட் பி அண்ட் சி வந்து இட் கேன் பி 0 ஆர் எனி அதர் ரியல் நம்பர், எப்படி வேணால் இருக்கலாம் பி அண்ட் சி. ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். நீங்கள் இது மஸ்ட்டு. எதனால் இந்த கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஏ வந்து ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சுன்னா இந்த டேர்ம் வந்து அப்படியே வேனிஷ் ஆகிட்டு அந்த டேர்ம் என்னவாகிடும்னா bx + c ஆகிடும். இந்த டேர்ம் அப்படியே போயிடும். a 0 ஆரம்பிச்சுன்னா 0 × x² becomes 0. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா bx + c தான் இருக்கும். ஸோ விச் இஸ் அ லீனியர் எக்ஸ்ப்ரெஷன். இது என்ன ஆகிடும்னா லீனியர் ஆகிடும். இப்போ குவாட்ராட்டிக்காக இருக்காது. ஏன்னா இதனுடைய டிகிரி பாருங்கள், எக்ஸோட பவர் ஹையஸ்ட் பவர் 1. அப்போ டிகிரி ஆஃப் திஸ் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் 1. ஸோ இது லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் ஆகிடும். அதனால தான் மெயினாக இந்த கண்டிஷன் a is not equal to 0ன்ற கண்டிஷனை வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். So this is about the quadratic expression. இதையே நம்ம ax² + bx + c = 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா it becomes a quadratic equation ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா quadratic expression டெஃபினிஷன் பாருங்கள். An algebraic expression of degree 2 is called a quadratic expression
which is expressed as p of x is equal to ax square plus bx plus c, where a is not equal to 0 and a, b, c are real numbers. Okay, so this is about the quadratic expressions and quadratic equation. Okay, so now we are going to see the zeros of your quadratic polynomial. Okay, லாஸ்ட் இயரே நீங்கள் ஜீரோஸ் ரூட்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஃபேக்டர் தியரம்ல இருந்து தான் இந்த ஜீரோஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபேக்டர் தியரமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தட் இஸ் p of x is a polynomial, then x minus a is a factor of the polynomial, then p of a is equal to 0. That is p of x is a polynomial அப்படின்னா x minus a is a factor அப்படின்னா என்ன கண்டிஷனில் x minus a ஃபேக்டராக இருக்கும்னா if p of a equal to 0. ஸோ p of x என்ற பாலினாமியலில் p of a வந்து 0வாக இருந்ததுன்னா then x minus a is a factor. இதுதான் நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஃபேக்டர் தியரமில் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அப்போது x minus a is a factorனா x minus a is a factorனா x is equal to a is the 0 of the polynomial. x minus a is a factor அப்படின்னா x equal to a சைன் மாறுது பாருங்கள், இங்கே மைனஸ் ஏனா இங்கே ப்ளஸ் a, x equal to a is a 0 of the polynomial. ஸோ இந்த ஃபேக்டர் தியரம்ல இருந்து தான் நம்ம என்ன பார்க்குறோன்னா 0 of the polynomial பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா let p of x be a polynomial, x equal to a is called 0 of p of x if p of a equal to 0. ஸோ இந்த p of a 0வாக இருந்தால் தான் x equal to a வந்து ஃபேக்டர், தட் இஸ் ரூட்டாக இருக்க முடியும், தட் இஸ் 0 ஆஃப் த பாலினாமியலாக இருக்க முடியும். அதாவது நத்திங் பட் இது வந்து ரிமைண்டர். p of a equal to 0னா ரிமைண்டர் வந்து இந்த x மைனஸ் ஏவால் p of x டிவைட் பண்ணும்போது, p of xன்ற பாலினாமியலை x மைனஸ் ஏவால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா தான் x equal to aன்றது 0 ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா, suppose if you take p of x is equal to x square plus 7x plus 10. See, it is a quadratic polynomial. Quadratic expression எடுத்துருக்கோமா, டிகிரி 2 இருக்குது பாருங்கள். இப்போது இதை வந்து நீங்கள் சால்விங் பண்ணணும். இதுக்கு வந்து 0 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பாலினாமியல் குவாட்ராட்டிக் பாலினாமியலை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணிப்போம். ஈக்குவல் டு 0 கொடுத்துருவோம். கொடுத்துட்டு சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடில் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது. மல்டிப்ளை பண்ணால் 10, ஆட் பண்ணால் 7. வாட் இஸ் த நம்பர்ஸ் அப்படின்னா, வாட் ஆர் த நம்பர்ஸ் அப்படின்னா 5 and 2. 5 2s are 10, 5 plus 2 is 7. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது taking this 5, write x plus 5, another factor is x plus 2 equal to 0. இப்போ x plus 5 equal to 0 and x plus 2 equal to 0. So x equal to minus 5 and x is equal to minus 2 are the zeros of this polynomial p of x. So 2 zeros கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இது வந்து ஆக்சுவலி இதால் நம்ம இந்த பாலினாமியலை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருதான்னு செக் பண்ணலாம் பாருங்கள். இப்போது 1 ஆஃப் த 0 பாருங்கள், இங்கே x equal to a வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ p of a என்ன வரணும்னு கொடுத்துருக்காங்க, 0 வரணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ x equal to minus 5 is the 0 of this polynomial x square plus 7x plus 10 ஓட 0 வந்து x equal to 5 அப்படின்னா இங்கே பாருங்கள், ஏன்னா இங்கே என்ன எடுத்தோம் நம்ம, that is x equal to a, sorry, yes. ஸோ இங்கே x equal to a னா இங்கே என்ன எடுத்தோம் நம்ம, p of a எடுத்தோம். அதே மாதிரி x equal to minus 5னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா p of minus 5 கண்டுபிடிக்கணும். ஸோ இதிலேருந்து வரோம் நம்ம. ஓகே, p of minus 5, அதாவது இங்கே x இருக்க இடம்லாம் -5 கொடுத்தீங்கன்னா ரிமைண்டர் என்ன வரணும் உங்களுக்கு, 0 வரணும். ஸோ இப்போ நான் x இருக்க பிளேஸில் இங்கே x ஸ்கொயர் இருக்கா, ஸோ -5 the whole square plus 7 into -5 plus 10 which is equal to -5 the whole square na -5 into -5 is 25 plus into minus 7 5s are 35 plus 10 25 plus 10 is 35 35 minus 35 is equal to 0. p of -5 0 வந்துடுச்சா, இங்கே இருக்க கண்டிஷன் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். x is equal to a is a 0னா p of a என்ன வரணும், 0 வரணும். அதே மாதிரி x equal to -5 is a 0 of this polynomialனா p of -5 என்ன வரணும், 0 வரணும். வருதா, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், another 0 என்ன இருக்குன்னு பாருங்கள், -2. ஓகே, -2 இருக்கா. ஸோ அப்போ p of -2 we have to find out.
ஸோ -2 the whole square, எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த ஈக்குவேஷன், ப்ளஸ் 7 into -2 plus 10, which is equal to 4 plus into minus, minus 14 plus 10. So 4 plus 10 is 14. 14 minus 14 equal to 0. So P of minus 5 is 0 and also P of minus 2 equal to 0. So minus 5 and minus 2 are the zeros of this polynomial. So ஒரு quadratic equationக்கு maximum number of zeros எவ்வளோ வரும் அப்படின்னா 2 வரும். எப்போவுமே ஒரு polynomial எடுத்திங்கன்னா அதனுடைய zeros பார்த்திங்கன்னா அதனுடைய டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லாட்டி அந்த டிகிரியை விட லெஸராக இருக்கும். லெஸராக எந்த கேஸில் இருக்குன்னா 2 ரூட்டுமே சேமாக இருந்தால் லெஸராக இருக்கலாம், ஒரே ஒரு ரூட் தான் இருக்கும், தட் இஸ் ஒரே ஒரு 0 தான் இருக்கும். 2 ஜீரோஸுமே சேமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரே ஒரு 0 தான் கிடைக்கும். இந்த கேஸ் அது கூட ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா see here x² + 4x + 4 = 0. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணாலும் 4னா 2 2s வருமா. ஸோ இப்போ இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்ன வரும், x + 2 and x + 2 வரும் = 0. ஸோ x + 2 = 0 and x + 2 = 0. ஸோ x is equal to -2 and x is equal to -2. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2 ரூட்ஸ், தட் இஸ் ரூட்ஸு ஜீரோஸ் எல்லாம் சேம் தான். ஓகே, 2 ஜீரோஸுமே எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது, -2 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஜீரோஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி 1 0 யூ ஆர் ஹேவிங். அதுக்கு எதனால் அப்படின்னா ரெண்டுமே சேமாக வரதுனால. அப்போது ஒரு பொலினாமியல் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் ஜீரோஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய டிகிரிக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் உங்களுக்கு கிடைக்கும், இல்லாட்டி அதை விட லெஸ்ஸராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு அப்போ உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு 2 zeros தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்கவே சான்ஸ் இல்லை. ஒன்று 2 கிடைக்கலாம், இல்லாட்டி ஒரே ஒரு 0 கிடைக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஜீரோ ஆஃப் த பாலினாமியல், quadratic polynomial. So now we are going to see about roots of the quadratic equations. So zero of the polynomial பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ roots of the quadratic equation nothing but that zeros, நம்ம கண்டுபிடிக்கிற zeros தான் அந்த ஈக்குவேஷனோட quadratic equationோட ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ஜீரோஸ்னால் என்னதுன்னா the value of x which makes the polynomial 0. ஸோ எக்ஸோட எந்த வேல்யூ அந்த பாலினாமியலை 0 ஆக்குதோ அதை தான் நம்ம பண்ணணும் இல்லையா. லாஸ்ட் இதில் வந்து நம்ம போட்டோம் x is equal to -5, x is equal to -2, 2 zeros கிடச்சிது. அந்த 2 zeros-ஐயும் வச்சு நம்ம p of -5, p of -2 ரெண்டுமே ரிமைண்டர் என்ன கிடச்சிது, நமக்கு 0 கிடச்சிது. தட் இஸ் அந்த பாலினாமியலை அது என்ன வாக்குதுன்னா 0 வாக்குது அந்த வேல்யூ, x equal to -5ம் x equal to -2ம் அந்த பாலினாமியலை 0 வாக்குது. ஸோ அதனால தான் அது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் சொல்கிறோம். அதனுடைய அனதர் நேம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ்னு எடுக்கும்போது அந்த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அந்த ஜீரோஸை தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், let ax² + bx + c = 0 is the general form of the quadratic equation. கண்டிஷன் என்னதுன்னா a is not equal to 0 and a, b, c are any real valuesன்னு சொல்லலாம் இல்லையா. be a quadratic equation. The values of x such that the expression ax² + bx + c becomes 0 are called roots of the quadratic equation ax² + bx + c = 0. ஸோ இதை தான் நம்ம ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம், ஜீரோஸை தான் ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ரூட்ஸை வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த x² கோஎஃபிஷியன்ட் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 இருக்கணும். x² கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். அதனால் இங்கே இருக்க ஏவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏ வந்து ஏவாலே டிவைட் பண்ணால் ரிமூவ் ஆகிட்டு இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன ஆகிடும், 1x² வந்துடும். ஸோ நம்ம அதை இந்த டேர்முக்கு மட்டும் பண்ண முடியாது இல்லையா. இந்த டேர்மில் மட்டும் நம்ம டிவைட் பண்ணோம்னா மல்டிப்ளையும் பண்ணி ஆகணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு யூஸ் இல்லை, x² கோஎஃபிஷியன்ட் 1 ஆகாது. அதனால் ஹோல் ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைடிங் பை ஏ பண்ணுறேன். இங்கே என்னடா மிஸ் டிவைடிங் பை ஏ பண்ணால் மல்டிப்ளைங் பை ஏ பண்ணலையே அப்படின்னு பார்க்காதீங்க. இட் இஸ் அன் ஈக்குவேஷன். நான் போத் சைட்ஸும் ஏவால் டிவைட் பண்ணுறதுனால மல்டிப்ளை பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஏன்னா இங்கே டிவைட் பண்ணுற ஏன்றது இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுற ஏக்கு
ஈக்குவல் ஆகிடும் இல்லையா? அதனால் ஹோல் ஈக்குவேஷனையும் ஏவால் டிவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேர்மை ஏவால் டிவைட் பண்ணால் ஏஏ கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 வந்துடும். செகண்ட் டேர்மில் என்ன ஆகும்? பி பை ஏ எக்ஸ்ன்னு வரும். தேர்ட் டேர்ம் என்ன வரும்? சி பை ஏ. இங்கே 0 பை ஏ இஸ் 0. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஸ்டெப்பில் வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி, தட் இஸ் இந்த டேர்மை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைடும் பண்ணுறேன். ஓகே, மல்டிப்ளை பண்ணுற 2 இங்கே போட்டிருக்கேன், டிவைட் பண்ணுற 2வை கீழே இங்கே 2a சேர்த்து எழுதியிருக்கேன். தென் இந்த எக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்? இந்த b பை 2a இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணணும்? சப்ட்ராக்டும் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒரு டேர்மை ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் கொண்டு போய் ஆட் பண்ணோம்னா சப்ட்ராக்டும் பண்ணும், அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணோம்னா டிவைடும் பண்ணும். இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ஸோ டிவைடிங் முடிஞ்சிருச்சு. இங்கே ஆட் பண்ணியிருக்கோம், தென் சப்ட்ராக்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? சி பை ஏ. ஸோ அதையும் கொண்டு வந்துருக்கீங்க. ஓகே, ஓவர். இப்போது இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸை பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரில் இருக்குது. அதாவது ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக b பை 2aவும் இருக்குது. அப்போ இந்த 3 டேர்ம்ஸையும் சேர்த்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ் 2abனா இங்கே ப்ளஸ் வரும், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வரும். ஸோ ப்ளஸ் b பை 2a த ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதிட்டு பேலன்ஸ் இருக்க இந்த 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுவேன் நான். ஈக்குவல் டு இது இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். b பை 2a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இருக்கிறதுனால ரைட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். இது என்ன ஆகிடும்னா சி பை ஏ மைனஸ் சி பை ஏன்னு ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவை ஆக்சுவலி என்னது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ரூட் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும், இல்லை ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நமக்கு தேவை எக்ஸ் வேல்யூ. அதனால் நம்ம எக்ஸ் வேல்யூவை தான் இப்போ எய்ம் பண்ணி போட்டுட்டு வரோம். ஓகே, த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள், பி ஸ்கொயர் இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பை 4a மைனஸ் சி பை ஏன்னு வரும் இல்லையா. பி ஸ்கொயர் பை 4a மைனஸ் சி பை ஏ. இதுக்கு இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன் நான். ஓகே, பி ஸ்கொயர் தட் இஸ் 4a இஸ் த எல்சிஎம் இல்லையா. 4aக்கும் ஏக்கும் எல்சிஎம் வந்து 4a. இப்போ இங்கே இருக்க டினாமினேட்டரோட கம்பேர் பண்ணும்போது a இன்ட்டு 4 கிவ்ஸ் யூ 4a. அப்போ மேலே என்ன பண்ணணும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4c பை 4aன்னு வந்துடும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாரி இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கும். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? 2a ஸ்கொயர் பண்ணால் 4a ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும்னா ஏசி 4a மல்டிப்ளை பண்ணும். a இன்ட்டு 4a கிவ்ஸ் யூ 4a ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும்? 4a இன்ட்டு சி இஸ் 4ac வரும். இந்த சைடு எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ஸ்கொயரை எடுத்துட்டேன்னா இந்த சைடு என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 4a ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு இப்போ நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நியூமரேட்டருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை டினாமினேட்டருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2a வருமா. 4a ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் என்ன? 4ஓட ஸ்கொயர் ரூட் 2, a ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் வந்து a. ஸோ 2a வந்துடும். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கிறதுனால இங்கே போடல நான். ஓகே, காமனாக நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டும் சேர்த்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டோம். பட் நமக்கு தேவை என்னதுங்க? எக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய எய்ம். ஸோ இப்போ நான் எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த டேர்மை இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். ஈக்குவல் டு மைனஸ் பி பை 2aன்னு வருமா. இது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் b பை 2a. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்துக்கும் காமன் சேம் டினாமினேட்டர் இருக்கா. ஸோ டினாமினேட்டர் காமனாக போட்டுட்டு மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா
அதுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும்னு இல்லையா, இல்லாட்டி 2ஓட லெஸராக இருக்கும். 1 ரூட் இருக்கலாம், இல்லாட்டி 2 ரூட்ஸ் இருக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரூட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ப்ளஸ் வச்சு எழுதணும், அனதர் ஒன் இஸ் மைனஸ் வச்சு எழுதணும். ஒன்று வந்து நான் என்ன எழுதுகிறேன், மைனஸ் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, அடுத்தது மைனஸ் சைன் எடுத்து எழுதுகிறேன், மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஓகே, இந்த ஹோல் டிவைடட் பை வரணும், இது ஹோல் டிவைடட் பை, ஏதாவது இந்த மைனஸ் பிக்கும் சேர்த்து தான் இந்த டிவைடட் பை 2a வரும். ஓகே, ஸோ இப்போ 2 ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரூட்டை நம்ம ஆல்ஃபா அப்படின்னு சொல்லலாம், இந்த ரூட்டுக்கு நேம் வந்து பீட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஹியர் ஆர் த 2 roots of the quadratic equation ax square plus bx plus c. They are nothing but alpha equal to minus b plus square root of b square minus 4ac divided by 2a and beta is equal to minus b minus square root of b square minus 4ac by 2a. வெறும் இந்த சைன் மட்டும்தான் ரெண்டு இடத்துலையும் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா, மற்றதெல்லாம் சேமாக இருக்கும். ஓகே, ஏன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கறதுனால ஸ்கொயர் ரூட்னாலே நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதனால் அது அப்படியே கேரி ஆகிட்டு எல்லா ஸ்டெப்லையும் கண்டினியூ ஆகிட்டு லாஸ்ட்டாக 2 ரூட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ தீஸ் ஆர் த 2 roots ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரூட்ஸை வச்சு தான் சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன, அதை வச்சு ஒரு ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see the formation of a quadratic equation. That is, நம்ம வந்து ரூட்ஸ் பார்த்தோம், ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த 2 roots ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஸோ இந்த ரூட்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு இங்கே ஆல்ஃபா அண்ட் பீட்டா இருக்குது இல்லையா, இதிலேருந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த ரூட்டையும் ஆட் பண்ணும்போது யூ வில் கெட் தி சம் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ இப்போ எடுத்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரூட் எடுங்க, மைனஸ் பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a ஹோல் டிவைடட் பை போட்டுக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால் அப்படியே நியூமரேட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ நான் டேரெக்டாக அப்படியே போட்டுடுறேன். ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், இந்த ரூட்டையும் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணும்போது இங்கே சைன் சேஞ்சஸ் இருக்காது, நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணால் தான் சைன் சேஞ்ச் ஆகும். அதனால் சேம் சைன் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் 4ac. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac-யும் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac-யும் சேம் டேர்ம்ஸ் இல்லையா, வித் ஆப்போசிட் சைன். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே மைனஸ் பி ப்ளஸ் மைனஸ் பி இஸ் மைனஸ் 2b பை 2aன்னு இருக்கும். ஸோ இங்கே 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் b by a. திஸ் இஸ் தி சம் ஆஃப் த ரூட்ஸ், தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் b by aன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் ரெண்டுத்தையும் என்ன பண்ணும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா பண்ணும். ஸோ ஆல்ஃபா பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a இன்ட்டு நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் பி மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து a ப்ளஸ் பின்னு எடுத்துக்கோங்களேன், a ப்ளஸ் பி. இங்கே என்ன வரும், a மைனஸ் பி. பாருங்கள் சைன் இன்ஸ்டெட் ஆஃப் a இல்லாட்டி எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் இப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ் இருக்க பிளேஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, உங்களுக்கு மைனஸ் பி இருக்குது. ஒய் இருக்க பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்குது. அப்போது இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னும் போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இங்கே போடலாம். ஸோ எக்ஸ் இருக்க பிளேஸில் என்ன இருக்குது, மைனஸ் பி. அப்போ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். தென் நமக்கு என்ன போட போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் போடுறோம். ஸோ ஒய் என்ன வரப்போகுது, ஆக்சுவலி இந்த 2a வந்து ரெண்டுத்துக்கும் காமன் இல்லையா. ஸோ பை 2a த ஹோல் ஸ்கொயர் போடும். ஓகே, எக்ஸ் வந்து ஆக்சுவலி இங்கே பை 2a ரெண்டுத்துக்குமே வரும், காமன் டினாமினேட்டர்.
ஸோ அப்போ minus b by 2a the whole square minus square root of b square minus 4ac by 2a the whole square னு வரும். That is x square minus y square. புரியுதா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸ் போயிடுமா? ஸோ அப்போ b square by 2a ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4a ஸ்கொயர்னு வரும். தென் இங்கே இருக்க மைனஸ் அப்படியே ரீட்டைன் ஆகும். இங்கே ஹோல் ஸ்கொயர் ரூட் இருக்கா? அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும்? போயிடும், ரிமூவ் ஆகிடும். b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அதே மாதிரி டினாமினேட்டரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? 4a ஸ்கொயர். ஓகே, which is equal to காமன் டினாமினேட்டர் 4a ஸ்கொயர் இருக்கா? ஸோ அதனால் நியூமரேட்டரை அப்படியே நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4ac டிவைடட் பை 4a ஸ்கொயர்னு வரும் இல்லையா? ஸோ இங்கே ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் போத் கெட் கேன்சல்ட். ரிமைனிங் என்ன இருக்கும்? 4ac பை 4a ஸ்கொயர்னு இருக்கும். 4 4 கேன்சல் ஆகிடும். தென் இங்கே a போயிடும், இங்கே ஸ்கொயர் போயிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? c பை a. ஸோ ஆல் டுகெதர் நமக்கு ஆல்ஃபா பீட்டா என்ன கிடச்சிது? c பை ஏன்னு கிடச்சிது. See here, alpha plus beta is minus b by a. Keep in mind, sum of the roots of the quadratic polynomial na alpha plus beta or two roots அப்படின்னா alpha plus beta is equal to minus b by a. Then product of the roots na alpha beta equal to c by a. So நீங்கள் இது மைண்டில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா formation of quadratic equation பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா ax ஸ்கொயர் plus bx plus c equal to 0. இதுதான் quadratic equation. Alpha and beta are the two roots of this quadratic equation. அப்படின்னா alpha minus x minus alpha and x minus beta are the two factors. Actually ரூட்ஸை வச்சு நம்ம factors எழுதலாம் இல்லையா? போன இதில் நம்ம போடும்போது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஜீரோஸ் கிடச்சிது இல்லையா? எக்ஸ் ஈக்குவல் டு -5 எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு 2 zeros கிடச்சிது. அந்த 2 zeros நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரூட்ஸ் ஆஃப் தட் பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஜீரோஸ்னாலும் ரூட்ஸ்னாலும் சேம் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்றது நமக்கு எப்படி கிடச்சிதுன்னா எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் அ ஃபேக்டர். அதாவது நமக்கு x equal to -5 இருந்ததுன்னா x plus 5 will be a factor of the quadratic polynomial. அதே மாதிரி x equal to -2 இருந்ததுன்னா x plus 2 is a factor of that polynomial. 2 factors இருக்கும் இல்லையா? ஒரு quadratic polynomialக்கு 2 factors இருக்கும். அந்த 2 factorsம் அந்த zeros, that is roots வச்சே நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ இந்த பாலினாமியல் குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த 2 ரூட்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் ஃபேக்டர்ஸ் எப்படி எடுக்கலாம்னா ஆல்ஃபா வச்சு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா, பீட்டா வச்சு எக்ஸ் மைனஸ் பீட்டான்னு எடுக்கலாம். ஓகே, ஸோ இது நம்ம லாஸ்ட் இதில் நம்ம போட்டோம், அதை வச்சே தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ 2 ஃபேக்டர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 2 ஃபேக்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த பாலினாமியல் கிடைக்கும். இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன், உங்களுக்கு ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்கும். தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் பி ஐடென்டிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் இங்கே இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இந்த ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் இங்கே நம்ம இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஏக்கு பதிலாக ஆல்ஃபா இருக்குது, பிக்கு பதிலாக ஏக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபா, பிக்கு பதிலாக மைனஸ் பீட்டா இருக்குது. ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் பீட்டா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதில் இருந்து நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுத்துலேருந்து மைனஸ் காமன் எடுத்திங்கன்னா மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது அப்படின்னா ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் minus alpha plus beta into x plus alpha beta equal to 0. In the alpha plus beta is nothing but sum of the roots. Alpha beta is nothing but product of the roots. So, appo
2 roots கொடுத்துட்டு உங்களுக்கு quadratic equation frame பண்ண சொன்னாங்கன்னா nothing but the formula is x square minus sum of the roots into x plus product of the roots is equal to 0. equation கேட்டாங்கன்னா equal to 0 போடலாம். only quadratic polynomial அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த equal to 0 அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் இந்த எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இதில் மக்கப் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸ் போட்டிருந்ததெல்லாம் அதில் நீங்கள் மக்கப் பண்ண வேண்டியது சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னது c by a, that is alpha beta equal to c by a. Then what is a quadratic equation if alpha and beta are the roots அப்படின்னு கேட்டாங்கன்னா x square minus alpha plus beta into x plus alpha beta equal to 0. So this is the quadratic equation. Okay, so இதெல்லாம் தான் இந்த எக்ஸசைஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது. Now let us start with the exercise problems. Exercise 3.9, first problem. Determine the quadratic equations whose sum and product of the roots are minus 3 by 2 equal and minus 1. Okay, so இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sum of the rootsum product of the rootsum கொடுத்துருக்காங்க. Okay, what is given nothing but sum of the rootsனா நம்ம என்ன எடுப்போம் alpha plus beta. இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர் நம்ம ஆர்டராக எடுக்கணும். அங்கே என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம், அதுக்கு அடுத்தது ப்ராடக்ட் சியா. ஸோ அப்போ அதே ஆர்டரில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது சம்மாக எடுத்துக்கணும், செகண்ட் நம்பரை ப்ராடக்டாக எடுத்துக்கணும். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மீன்ஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ எடுத்துட்டோமா, நமக்கு ஃபார்மேட் தெரியும். ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண என்ன ஃபார்மேட்னா தட் இஸ் இங்கே ஈக்குவேஷன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் quadratic equation is x square minus of alpha plus beta into x plus alpha beta equal to 0. So இதை கொண்டு வந்து அப்படியே நம்ம substitute பண்ணிக்கலாம். x square minus இந்த மைனஸ் இங்கே வந்துடுச்சா, then alpha plus beta என்ன வரும் minus 3 by 2 into x plus alpha beta is minus 1. அவ்வளோதான். ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணி போட்டுடலாம். x square minus into minus plus 3 by 2x plus into minus minus 1 equal to 0. ஸோ இந்த 2வை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், இங்கே 2வால் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 2 ரிமூவ் ஆகும். அப்போது இந்த இடத்துல மட்டும் செகண்ட் டேர்மில் மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளையிங் பை 2 பண்ணணும். ஸோ இங்கே 2வால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x ஸ்கொயர், இங்கே 2வால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆகிட்டு 3x, இங்கே பண்ணிங்கன்னா minus 2 equal to 0. Now this is the required equation. Okay, so இப்படி தான் நம்ம கொஷினை ஒழுங்காக பாருங்கள். they are not the roots, இது வந்து ரூட்ஸ் கிடையாது, sum of the roots and product of the roots தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் நீங்கள் இதை போடணும் இந்த ப்ராப்ளம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ இங்கே given பாருங்கள், ஃபஸ்ட்டு given is nothing but alpha plus beta equal to minus of 2 minus a the whole square. ஸோ இந்த ஸ்கொயர் வந்து மைனஸ்க்கு கிடையாது, ஒன்லி இந்த 2 minus ஏக்கு மட்டும்தான் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் மீன்ஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு a + 5 த ஹோல் ஸ்கொயர் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை வச்சு the quadratic equation என்னதுன்னு எழுதணும். The quadratic equation is x square minus of alpha plus beta into x plus alpha beta equal to 0. இப்போ substitute பண்ணணும். x square minus of minus into 2 minus a the whole square into x plus a plus 5 the whole square equal to 0. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா whole square இருக்கு இல்லையா, ஸோ அதை ஸ்கொயரிங் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போது இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். 2 minus a the whole square a minus b the whole square ஃபார்முலா வச்சு எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா a square means 2 square, 2 square is 4. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரணும், minus 2ab a square minus 2ab, 2 into a is 2, b is a. For a square minus 2ab முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் b ஸ்கொயர்னால் என்ன வரும், a square வரும். ஸோ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த எக்ஸை இங்கே கண்டினியூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த a + 5 the whole squareரும் நம்ம என்ன பண்ண போகிறோம், a + b the whole square ஃபார்முலா வச்சு எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் a you are having a
bக்கு பதிலாக என்ன இருக்குது 5 இருக்குது. ஸோ அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2 into a into 5 that is 2ab plus b square means 5 square is 25. Okay, so இப்போ இது again simplify பண்ணிங்கன்னா plus 4 minus 4a plus a square plus into x இருக்கு இல்லையா, ஸோ into x plus இதை simplify பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் உங்களுக்கு a square plus 10a plus 25 equal to 0. So இது constant term. So x square term, x term, constant term. Again இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு that is quadratic equationலே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு x square term இருக்கும், அப்புறம் x term இருக்கும், அப்புறம் constant term இருக்கும். Okay, so this is the final answer for you. எக்ஸ்பேண்ட் பண்ணி போடலைன்னா இதோடையே கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த மைனஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் a ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 வச்சு கூட போட்டுடலாம். ஓகே, நவ் see the second problem. Find the sum and product of the roots for each of the following quadratic equations. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா quadratic equation கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷன்லேருந்து sum of the rootsனால் என்ன, product of the roots என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஃபார்முலா sum of the rootsனால் alpha plus beta equal to minus b by a, product of the root வந்து alpha beta equal to c by a. ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளம் போட போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பேரிங் வித் தி ஜென்ரல் ஃபார்ம் என்னது நமக்கு ax ஸ்கொயர். ஸோ இது முதல்ல ஆக்சுவலி எஸ் bx plus c equal to 0. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை பாருங்கள். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும்னு அர்த்தம். நம்ம 0ன்னு எடுத்துக்கணும், எதுவுமே இல்லை என்னும் போது கான்ஸ்டன்ட் டேர்ம் தட் இஸ் சியை வந்து 0வாக எடுக்கணும். இப்போ இந்த கம்பேரிங் வித் த ஜென்ரல் ஃபார்ம் அண்ட் த கிவன் ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இங்கே ஏ இருக்க பிளேஸில் இங்கே ஏஎக்ஸ் ஸ்கொயரா, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் சி. ஸோ அதை இங்கே சர்ச் பண்ணணும் நம்ம என்ன இருக்குன்னு. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏவா, ஏ இருக்க பிளேஸில் இங்கே என்ன இருக்குது 1, அப்போ ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதிக்கோங்க. தென் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பியா, இங்கே என்ன இருக்குது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது. ஸோ பி ஈக்குவல் டு 3. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, சி இல்லை பாருங்கள். அப்போ நம்ம சியை என்னென்னு எழுதிக்கணும் 0. இப்போது sum of the roots is equal to minus, that is alpha plus beta is equal to minus b by a. ஸோ இங்கே b என்னது நமக்கு 3யா, ஸோ இந்த மைனஸ் இங்கே போட்டுடுங்க, ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. a is 1, ஸோ which is equal to minus 3. ஓகே, அப்போ sum of the roots என்ன கிடச்சிருக்கு நமக்கு minus 3. Now product of the roots ஃபார்முலா என்ன உங்களுக்கு, that is alpha beta equal to c by a. c நமக்கு இங்கே என்ன இருக்குது 0 by 1 which is equal to 0. So product of the roots is 0. So that's all this problem. Sum of the roots போட்டாச்சு, product of the roots போட்டாச்சு. இப்போ third subdivision பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3 plus 1 by a equal to 10 by a ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம்லேயே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இந்த a ஸ்கொயரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே, cross multiplicationல இப்படி வந்துச்சுன்னா that is a square into 3 plus 1 by a equal to 10 ஆகிடும். a square இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆப்போசிட்டில். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு மாற்றிக்கணும். ஓகே, ஜென்ரல் ஃபார்ம்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் இருக்கணும், தென் எக்ஸ் டேர்ம் தட் இஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் அப்புறமா கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஈக்குவேஷன் வந்து ஏல இருக்குது. ஓகே, திஸ் இஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் ஏ நாட் இன் எக்ஸ். ஸோ இப்போ இந்த ஏ ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு 3a ஸ்கொயர். ஸோ இதுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 by a இன்ட்டு ஏ ஸ்கொயர் என்ன வரும்னு பாருங்கள், a கேன்சல் ஆகிடும், இங்கே ஸ்கொயர் போயிடும். ஸோ 1 into a is a ஆகிடும், a equal to 10. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், 3a ஸ்கொயர் ப்ளஸ் a minus 10 equal to 0. ஓகே, ஸோ இப்போ ஜென்ரல் ஃபார்முக்கு வந்துடுச்சா பாருங்கள், ஏ ஸ்கொயர் டேர்ம் ஏ டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் தென் ஈக்குவல் டு 0 ஜென்ரல் ஃபார்முக்கு வந்துடுச்சு. இப்போ கம்பேரிங் வித் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ்
plus c equal to 0. இதோட கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே a இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? இதோட ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் தான் a. இங்கே ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் 3. அப்போ a is equal to 3. வேணா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே கேபிட்டல் A, கேபிட்டல் B, கேபிட்டல் C கொடுங்க. ஏன்னா இங்கேயும் A, இங்கேயும் A வச்சு எழுதிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஹியர் கேபிட்டல் A is 3. Then B, coefficient of A is 1 equal to 1. Then C equal to minus 10. Okay, so இப்போ நம்ம A, B, C கண்டுபிடிச்சாச்சு. Next, sum of the roots. Sum of the roots is equal to alpha plus beta, which is equal to minus B by A, which is equal to, what is minus B? இங்கே B, capital B போடுறேன். Minus B by capital A. So here minus 1 by capital A is 3. So அப்போ sum of the roots பார்த்தீங்கன்னா minus 1 by 3. Now see the product of the roots. Product of the roots is nothing but alpha beta, which is equal to C by A. What is C here? Minus 10. Minus 10, A is 3 by 3. So minus 10 by 3. So here the sum of the roots is minus 1 by 3. Then the product of the roots is minus 10 by 3. So that's all this problem. So we finish this exercise now. Next classல next exercise ஓட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதில் நோட்ஸ் இருக்கும். அண்ட் தென் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். Until then, bye bye, see.